ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குக்கிங் வித் ஷாம்லா சேனல். நாம் இன்றைக்கி ஒரு அருமையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, நான், தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. அந்த மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, 4 கிலோவ், ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 3 வந்து மிளகாய். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். லைட்டாக வறுத்து அந்த வாசனை வரும் பாருங்க, வறுக்க சொல்லவே, அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்க வேண்டியது தாங்க. இந்த மாதிரி நல்லா மைய பொடி பண்ணிக்கணுங்க. இப்போ நாம் அதே போல் சிக்கனையும் நாம் ஒரு விசில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வாணலி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் போல் மிளகு. இது நல்லா வெடித்தது பிறகு நம்ம பெரிய ஆனியன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கட்டங்க, கோல்டன் ப்ரௌனில் வரட்டோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம், அது பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி மீடியம் சைஸு, அதோடு சேர்ந்து தக்காளி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இது நல்லா மேஷ் ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து தக்காளி ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த தக்காளி பேஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இது நல்லா கிரேவி ஆன பிறகு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ண போகிறோங்க. இந்த சிக்கன் வந்து ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்சு இந்த மாதிரி கிரேவி செய்ய சொல்ல ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சிக்கன். அப்படியே நம்ம வேக வச்சு அப்படியே பச்சையாக போட்டு வதக்கிட்டு பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த கொஞ்சம் ஆறின பிறகு அதனுடைய சாஃப்ட்னஸ்ஸு போயிடுது. அதனால தான் நான் வந்து வேக வச்சுருக்கேங்க. ஹோட்டலில் கூட வந்து வேக வச்சு தான் செய்கிறாங்க. இது நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டட்டோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் எல்லோ கலரு கேப்சிகம் எடுத்திருக்கேங்க. க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப முன்னாடியே போட்டுட்டோம்னா இந்த கேப்சிகம்லாம் வந்து குழஞ்சி போயிடும். ஸோ இது நல்லா தண்ணி வதங்கின பிறகு நம்ம இந்த கேப்சிகம்மை போட்டு வைக்கலாங்க. இது பாருங்கள், லெக் பீஸு. இங்கே எல்லாமே சிக்கன் வந்து முழு சிக்கனாக தாங்க கொடுப்பாங்க. பாதி சிக்கனோ 1 கிலோ 1/2 கிலோலாம் கொடுக்க மாட்டாங்க. முழு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு தான் நாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தேவையான போது நம்ம சமைச்சிக்கலாங்க. இங்கே வந்து 1 கிலோ இருக்கும் சிக்கனு, 1.5 கிலோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய சிக்கன் தான் இருக்கும். இப்போ நம்ம 2 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து 1 கிலோ சிக்கன் 1 கிலோ சிக்கனே வந்து நம்ம 3 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸு வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்ய முடியும். ஸோ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் வற்றிச்சு, நல்லா கிரேவி சூப்பராக இருக்குது. இதில் கேப்சிகமும் குழையாமல் அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஒரு அருமையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் என்ன தொட்டுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோங்க, ரெடிமேட் பரோட்டா. அது வந்து நம்ம சூடு பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. அது மாவாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம சுட்டு சாப்பிடுவோம். அவங்க வந்து திரட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். வேக வச்சு செய்ததுனாலுமே ஒரு சாஃப்ட் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.